தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா தடவை அதிகமாக நம்மளோட வீடியோவில் போடக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளே வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப் பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த ஜாப் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி, அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு 11, 12 இல்லை டிகிரியில் எது படித்தாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. உங்களோட 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் 12 படிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சது அப்படின்னு தான் இருந்தாலுமே சரி, அதை வச்சு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ஆரம்பித்து 2,18,200க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 16/4/2026 சாயந்தரம் 5:30க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, மணி 5:30 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் வீடியோ சரி இந்த வீடியோ கிளாஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் லிங்க். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிப்பாங்களே, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது எல்லாமே எடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லாம் பார்த்துக்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே முடிச்சுட்டு உங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நீங்களே பாருங்கள், 20 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2 கிடையாது, 20 விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லைப்ரரி, அது மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் அட்டெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரெஸ்ஸர்னால் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க தெரியுமா, ஆப்ரேஷன் நம்மலாம் பண்ணும்போது ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க தெரியுமா, இல்லை ஒரு கட்டு போடணும், ஒரு காயை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. லைப்ரரி அட்டெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைப்ரரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் வந்து கொடுத்துருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஜாப். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே இதில் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. இல்லை உங்களுக்கு அது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியான ஒரு ஜாப்பு, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜாப். ஸோ அந்த மாதிரி ஜாப் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபர் முக்கியமான ஜாப்பு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் முக்கியமான ஜாப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு லேப் இது லேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்லேயே பார்த்திங்கன்னா வேறு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நர்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயமே இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது 1 இல்லை 2 ஜாப் கம்பல்சரி வந்து உங்களுக்கு பிடிச்சக்கூடிய ஜாப்பாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்லணும்னு அவசியம் வந்து கிடையாது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்ன மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்றத பார்த்தலாமா? இப்போ நீங்கள் ரிஜிஸ்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 57 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். சீனியர் செக்டர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 35 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். நர்சிங் ஆஃபீஸர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 35 வயதுக்கு இருக்கணும். மேக்ஸிமம் சொல்ல போனால் ரொம்ப வளவலன்னு இழுக்க வேணாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 57 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லோயர் லிமிட் வந்து எதுவுமே கொடுக்கல. ஹையர் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 வயது போது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து சூட்டபிளான ஒரு ஏஜ் லிமிட் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதேக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்ன மாதிரி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,44,200 2,18,200 வரைக்கும் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு பொறுத்த வரைக்கும் 56,000 1,70,000 வரைக்கும் கிடைக்கும். சிஸ்டம் அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 56,000 1,77,000 வரைக்கும் கிடைக்கும். செக்டர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 44,000 1,44,000. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க.
தனித்தனியான சேலரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ லோயர் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அது கீழே வந்து இருக்குது. மெடிக்கல் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அட்டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 18,000 ஆரம்பிச்சு 56,900 கொடுத்துருக்காங்க. அதாவது லோயர் லிமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 56,000 உங்களுக்கு சேலரி வந்து இருக்குது. அப்போ வந்து ஹையர் லிமிட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நல்ல ஜாப், சீரியஸ் சொல்ல போனால் இது ஒரு நல்ல ஜாப். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும், ப்ராப்பராக ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா, நீ அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இமெயில் ஐடி கீழே வந்து கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் கீழே வந்து கொடுத்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இல்லை கொடுத்துக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்றத கொடுத்தாலே போதும். உங்களோட இமெயில் ஐடி அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்து வரும் ஓகேவா. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு வந்து ஒரு லிங்க் வந்து வரும். உங்கள் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துச்சுன்னா மொபைல் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாகின் பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடியில் வந்துக்கூடிய ஒரு யூசர் நேம் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் நீங்கள் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்க கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ண போதும். இந்த ஜாப்பில் ஈஸியாக உங்களை ரிஜிஸ்டர் வந்து பண்ணி முடிச்சுட்டு உங்களால் லாகினும் பண்ணிக்க முடியும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காமனாக வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட காமனான உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. உங்களோட டாக்குமெண்டேஷன், உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட ஃபோட்டோஸு, நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சரு, நெக்ஸ்ட் உங்கள் அம்மா அப்பா பேர், உங்களோட நேம், நீங்கள் என்ன படிச்சிங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அது மாதிரி காமன் விஷயங்கள்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தாலே போதும். ஈஸியாக ஜாப்க்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் சில விஷயங்கள்லாம் ப்ராப்பராக நான் சொல்லிட்டேன். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த 12 பேஜஸ் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேஜ் தான் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். ரொம்ப பெருசாக ஒன்றுமே வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4 சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து போகும். ஸோ 1/4 மணி நேரத்துக்கு மேலே போணுச்சுன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டீங்க, பிடிக்காது ஓகேவா. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்களையும் மீறி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நான் சேனல் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு அஃபிஷியல் பேஜோட லிங்க் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போதே நீங்கள் எந்தவித யோசனையுமே இல்லாமல் நம்ம கொடுத்துருக்க லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக நான் ஒவ்வொருத்தரையுமே எல்லா லிங்க்குமே வந்து நான் ப்ராப்பராக நான் கொடுக்குறது ஓகேவா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக நம்ம சொல்லக்கூடிய நம்ம ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, உங்களுக்கு இன்னும் புரியலை, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.